I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், who are blessed என்றதுல இன்னைக்கு part 7. ஓகே, ஸோ இந்த part 7ல நம்ம எந்த வசனத்தை தியானிக்க போறோம்னா Matthew 5:9. Blessed are the peacemakers, for they shall be called sons of God. Okay, message version la paakalama. You're blessed when you can show people how to cooperate instead of compete or fight. That's when you discover who you really are and your place in God's family. தமிழ்ல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஓகே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் மட்டும் கிடையாது, அவங்க தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஸோ தேர் நாட் ஓன்லி பிளஸட் பட் தே ஷல் ஆல்சோ பி கால்ட் த சன்ஸ் ஆஃப் காட். ஆவியின் கனியில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பீஸ் ரொம்பவே முக்கியம். நம்ம இந்த பீஸை வெளிப்படுத்தணும். எப்போ நம்ம சமாதானத்தை வெளிப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம தேவன் கூட சமாதானத்தோடு இருக்கணுங்க. வாட் இஸ் தட் அப்படின்னா, நம்ம தேவனோட நம்ம சமாதானத்தில் இருக்கிறதுனா, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாத போது நம்ம தேவனோடு சமாதானத்தோடு இருப்போம். நம்ம தேவனுக்கு எதிராக செய்யும்போது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு விரோதம் உருவாக தொடங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்காது நான் எதாவது செஞ்சேன், நீங்கள் எப்படியும் நான் சொல்கிறது கேட்க மாட்டேன், எனக்கு அவனுக்கும் செட் ஆகாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஆப்போசிட்ஸ் மாதிரி ஆகிடுவோம்ல. ஸோ அதுதான், நம்ம தேவனுக்கு எதிராக செய்யும்போது நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு விரோதம் உருவாகும். அது மட்டும் இல்லை, தேவன் கூட நம்ம சமாதானத்தோடு இருக்க மாட்டோம். தேவன் கூட நம்ம சமாதானத்தோடு இருக்காத போது நம்மளுக்குள்ள சமாதானம் இருக்காது. நம்மளுக்கும் சுற்றி உள்ள யாவருக்கும்குள்ள நம்ம என்ன சொல்ல முடியாது, அந்த ஒரு பீஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம தேவன் கூட சமாதானம் உடையவர்களாக இருக்கணும். ஓகே, டு வாக் இன் ஹிஸ் வேஸ், அவரோட வழியில் நடக்கிறது, அவரோட கட்டளைகளை கடைப்பிடிக்கிறது, அவரோட நம்ம க்ளோஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது த ரெஸ்ட் வில் ஃபாலோ. நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், நமக்கும் நம்ம சுற்றி உள்ளவர்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்கும். நம்மளுக்கு புயல், போராட்டம், பிரச்சனை எது இருந்தாலுமே நம்ம சமாதானத்தோடு இருக்கும். ஏன்னா நம்மளோட சமாதானம் எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. தேவன் கூட இருக்கிற சமாதானம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அன்ஷேக்கபிளா இருப்போம். ஸோ பாயிண்ட் 1 என்னது, டு ஹாவ் பீஸ் வித் காட் அண்ட் தென் த பீஸ் வில் ஃபாலோ. ஸோ நம்ம தேவன் கூட சமாதானத்தோடு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னா நம்ம சமாதானம் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எங்கேயோ ஒரு நம்மளுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஆகி பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்க மாட்டோம். பட் நம்ம பீஸ் கிரியேட் பண்ணிடுவோம், நம்ம சமாதானம் கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை யோசிச்சு பாருங்க. ஏசப்பா சமாதானத்தோடு இருந்தார். ஓகே, அவர் ஹி கிரியேட்டட், எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல அவர் பீஸ் உண்டாக்குனார். கரெக்டாக, அவர் தேவையில்ல. அவரே எதிர்த்து அநேகர் பேசும்போது கூட நிறைய நேரத்தில் அவர் வாஸ் வெரி பீஸ்ஃபுல். ஆண்டவர் சொல்லும் வரை, பிதா சொல்லும் வரை அவர் நிறைய இடத்துல வாயை கூட திறக்கவே இல்லை. கரெக்ட். ஸோ நம்ம கூட அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும். ஏசப்பாவோட அந்த சாந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கணுங்க. இது ஆவியின் கனியாக வேற இருக்குது. வி நீட் தட் ஃப்ரூட், வி நீட் டு பேர் தட் ஃப்ரூட். ஓகே, நம்ம ஆவியின் கனியை நம்ம பேர் பண்ணாதப்போ, நம்ம உற்பத்தி செய்யாதப்போ அந்த மரம் வேஸ்ட்டு, அதை வெட்டி போட்டுருவாங்க. நம்மளை வெட்டினா லிட்ரல் வெட்டியில் நம்ம என்ன சொல்கிறது, நம்மளை நம்ம ஒதுக்கப்பட்டுருவோம். இந்த மரம் கனி தராது, இந்த மரம் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்டுருவோம், வெட்டி போட்டுருவாங்க, நம்ம நரகத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். ஸோ இந்த ஆவியின் கனி ரொம்பவே முக்கியம். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் மட்டும் இல்லை, தே ஆர் கால்ட் த சன்ஸ் ஆஃப் காட், sons/daughters of God, children of God. ஓகே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறார்கள். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். We should not fight, but we should create peace. Okay, so let us all pray for this characteristic to be in us. Okay, let's all pray. Jesus, we thank you for this day. ஆண்டவரே, அப்பா, அநேக நேரத்தில் எங்களால் சமாதானத்தோடு இருக்க முடியல, பிறர் இடத்துல சமாதானம் பண்ணவும் முடியல ஆண்டவரே. ஆனால் ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க, சமாதானம் பண்ண கிருபை தாங்க, சமாதானத்தோடு இருக்க கிருபை தாங்க. நாங்கள் உங்களோட பிள்ளைகள் என்று அழைக்கப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.